என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதே எப்போ தெரியுமாங்க? காட்ஸ் வில் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். இங்கே இருக்கிற வாலிபர்கள் எனக்கும் நானும் சர்ச்சில் வளர்ந்ததுனால எனக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் தருவார், நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். இதுதான் எனக்கு தெரியும். இப்படியே எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மளிகை கடையில் போய் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி என் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே இது எனக்கு வேண்டும், சீனி 1/2 கிலோ வேண்டும், பருப்பு 1 கிலோ வேண்டும் ஆண்டவரே, அரிசி ஒரு 25 கிலோ போதும் ஆண்டவரே, அடுத்த மாதம் நான் வந்து வாங்கிக்கிறேன். இப்படிதான் இன்றைக்கு பலருடைய ஜெபங்கள். ஜெபிக்க முட்டி போட்டாலே அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், அங்கே பாருங்க அது வேண்டும், இப்படி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. நானும் அப்படிதான். ஆண்டவர் என்ன மளிகை கடைக்காரரா? சரி கொடு, நான் இதை கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ, இது கொடுத்துட்டேன் எடுத்து. ஜெபம் அது அல்ல. என்றைக்கு கர்த்தருடைய சித்தம்ன்ற ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சனோ அப்போதான் ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்கள் திறக்கப்பட்டது எனக்கு. அப்படிதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே உங்க சித்தம்னா, உங்க சித்தம் எதுப்பா, உங்க சித்தம் எது?